காலையில் 6 மணிக்கெல்லாம் எழுந்து ஹேமாவுக்காக காலை உணவு சமைத்து கொண்டிருந்தான் பிரபு. வேலையாட்கள் வர 8 மணி ஆகும் என்பதால் அவனே சமைக்க தொடங்கிவிட்டான். சுட சுட இட்லி, சாம்பார், தேங்காய் சட்னி, இனிப்புக்காக கேசரி இவை அனைத்தையும் தயார் செய்து வைத்துவிட்டு ஹேமா குளிப்பதற்காக வெந்நீர் போட்டு கொண்டிருந்தான். ஹேமாவும் எழுந்து தலையை சொரிந்து கொண்டு வந்தாள். பாடி, உனக்காக தான் வெந்நீர் போடுறேன், குளிக்கிறியா என்றான். ஓ, மாதவிடாய் வந்தா எதையும் தொடக்கூடாதுன்னு சொல்லுவாங்கன்னு தெரியும். எங்கள் வீட்டில் அப்படி கிடையாது, நாங்கள் எப்போதும் போல தான் இருப்போம் என்றாள். ஹே லூசு, குளிச்சா அசதி இல்லாமல் இருக்கும்னு தாண்டி சொன்னேன். நீ எப்போதும் போல ஜாலியாக இரு, நான் ஒன்றும் பழங்காலத்து ஆளு கிடையாது என்றான். சரி சரி, உணர்ச்சி வசப்படாத, நான் போய் குளிக்கிறேன் என்றாள். இரு, உடனேயே குளிக்காத என்று கூறி நல்லெண்ணெய் எடுத்து வந்து அவள் தலையில் தேய்த்து விட்டான். ஒரு அரை மணி நேரம் கழிச்சு குளி, அப்போதான் உடல் சூடு குறையும் என்றான். அவளும் சிரித்து கொண்டே தலையை ஆட்டினாள். சரி, நான் போய் பல்லு விளக்கிட்டு வரேன் என்று பாத்ரூமிற்கு சென்றாள். பிரபுவும் அவளுக்கு டீ போட்டு கொண்டிருந்தான். ஹேமா பல் துளக்கி முகம் கழுவி விட்டு வெளியே வந்தாள். பிரபு அவள் கையில் டீயை கொடுத்தான். ஹேமா டீயை கையில் வாங்கி கொண்டு, என்னடா சமைச்சிருக்க, வாசனை தூக்குது என்றாள். உனக்காக நிறைய சமைச்சிருக்கேன், வந்து பாரு என்று அனைத்தையும் திறந்து காட்டினான். அனைத்தையும் பார்த்த ஹேமா அவனை கட்டி அணைத்தாள். இந்த நேரத்தில் ஏதாவது வாய்க்கு பிடிச்ச மாதிரி சாப்பிட தோணும். நீ எனக்கு பிடிச்ச மாதிரியே சமைச்சிருக்க, தேங்க்ஸ்டா என்றாள். என் தங்கமே, இதுக்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்லுவ, எல்லாம் உனக்காகத்தான் என்றான். அவளும் இதை கேட்டு சிரித்து கொண்டே டீயை குடித்து முடித்தாள். பிரபு வெந்நீரை கொண்டு போய் பாத்ரூமில் ஊற்றி விளாவினான். திடீரென ஹேமா கத்த ஆரம்பித்தாள். சத்தத்தை கேட்ட பிரபுவும் குடுகுடுவென ஹாலுக்கு ஓடினான். என்னடி ஆச்சு என்று அவள் கன்னத்தை பிடித்தான். நீ தலைக்கு வச்சுவிட்ட எண்ணெய் கண்ணுக்குள்ளே போயிடுச்சுடா, எரியுது என்று கத்தினாள். உடனேயே ஒரு துணியை எடுத்து கண்ணை துடைத்து விட்டான் அவன். இப்போவும் கொஞ்சம் எரியுதுடா என்றாள். அப்போ அப்படியே ஒரு நிமிஷம் கண்ணை மூடு என்றான் அவன். அவளும் 2 கண்களையும் மூடினாள். மெல்லமாக அவள் உதட்டில் முத்தமிட்டான். ஹேமாவும் சிரித்து கொண்டே, டே, துடைக்கிற வேலையை மட்டும் பாரு என்றாள். அவனும் கண்களை சுத்தமாக துடைத்துவிட்டு அவளை பாத்ரூமிற்கு அழைத்து சென்றான். நீ கண்ணை மூடியே இரு, நானே உன்னை குளிப்பாட்டி விடுறேன் என்றான். வேணாண்டா, எனக்கு கூச்சமாக இருக்கு என்றாள் ஹேமா. என்கிட்ட என்னடி கூச்சம், வா என்று அழைத்து சென்றான். அவளும் கூச்சத்தோடு பாத்ரூமிற்கு சென்றாள். ஒரு குட்டி முக்காலியில் அமர வைத்து தலை தேய்த்து விட்டான். நல்ல வேலைடா, நான் கூட மொத்தமாக ட்ரெஸ்ஸை கரெக்ட சொல்லுவியோன்னு நினச்சேன். பரவாயில்ல, பாவடையோடு குளிக்க வைக்கிற, நீ நல்லவன் தான் என்றாள் அவள். நான் ரொம்ப ரொம்ப கெட்டவண்டி, உனக்கு மாதவிடாயின்னு தான் விட்டு வச்சிருக்கேன் என்றான். ஹேமாவும் சிரித்து கொண்டே, சரி சரி, சீக்கிரம் குளிப்பாட்டி விடு, பசிக்குது என்றாள். பிரபுவும் அவளை குளிப்பாட்டி விட்டு அவனும் குளித்து விட்டு வந்தான். ஹேமா தலையை காய வைத்து கொண்டிருந்தாள். ஏ, வயிறு வலி எப்படி இருக்கு, இப்போ குறைஞ்சிருக்கா என்றான். நல்லாவே குறைஞ்சிருக்கு என்றாள் அவள். சரி குடு, நான் தலையை தோட்டி விடுறேன், சீக்கிரம் போய் சாப்பிடுவோம் என்றான். அவளும் துண்டை அவனிடம் கொடுத்தாள். ஈரம் போக நன்கு துவட்டி விட்டு அவளை ஹாலுக்கு அழைத்து சென்றான். டைனிங் டேபிளில் உட்காரு என்று சொல்லிவிட்டு அனைத்து உணவையும் பரிமாறினான். அவனுக்கும் ஒரு தட்டில் சாப்பாட்டை போட்டுவிட்டு அமர்ந்தான். இருவரும் சாப்பிட ஆரம்பித்தனர். அனைத்தையும் சாப்பிட்ட ஹேமா, ரொம்ப சூப்பராக சமைச்சிருக்கடா, எல்லாமே நல்லா இருக்கு, எப்படி சமைக்க கற்றுக்கிட்ட என்றாள். எல்லாம் ஃபோனை பார்த்து தான் என்றான் அவன். பரவாயில்லடா, அவன் ஃபோனை பார்த்து கெட்டு போகிறான், நீயாவது நல்ல விஷயத்தை கற்றுக்கிட்டியே என்றாள். சரி சரி, பாராட்டினது போதும், போய் கையை கழுவு என்றான். ஹேமாவும் தட்டை வைத்துவிட்டு கையை கழுவினாள். பிரபு பொறுமையாக சாப்பிட்டு கொண்டிருந்தான். ஹேமா வந்து டைனிங் டேபிளில் அமர்ந்தாள். ஏண்டா எனக்காக இவ்வளோ பண்ணுற, காதல்னு மட்டும் சொல்லாத, நீ எவ்வளோ லவ் பண்ணுறன்னு எனக்கு நல்லாவே தெரியும், ஆனால் நீ இவ்வளோ பண்ணுறன்னா அதுக்கு பின்னாடி வேற ஏதோ இருக்கும்னு தோணுது என்றாள். பிரபுவும் சிரித்து கொண்டே, சொல்லியே ஆகணுமா என்றான். அவளும், ஆமாம் சொல்லியே ஆகணும், சொல்லு என்றாள். அது ஒன்றும் இல்லை, எனக்கு அம்மா இல்லைல்ல, அதான். எங்கள் அம்மா இல்லாததால் நான் என்னோடய வாழ்க்கையில் நிறைய இழந்துட்டேன். எனக்காக உண்மையான அன்பு கொடுக்க யாரும் இல்லாமல் போயிட்டாங்க. நீயும் எனக்கு கிடைக்க மாட்டேன்னு தான் நினச்சேன்,
ஆனால் கடவுள் என்கிட்ட இருக்க எல்லாத்தையும் பிடுங்கிக்கிட்டு பொக்கிஷமாக ஒன்றை மட்டும் கொடுத்துட்டாரு. எங்கள் அப்பா சாகிறதுக்கு முன்னாடி கோடி கோடியாக சம்பாரித்து 10 தலைமுறை உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு சொத்து சேர்த்து வச்சுட்டு போயிட்டாரு. ஆனால் அது எதுவும் எனக்கு நிம்மதியை கொடுக்கல. உன்னை என்னைக்கு காதலிக்க தொடங்கினனோ அன்னைக்கு தான் நான் நிம்மதியை உணர்ந்தேன். இப்போ நீ எனக்கு கிடச்சிட்ட, அதனால் நான் ரொம்ப நிம்மதியாக இருக்கேன். எங்கள் அம்மா இருந்திருந்தா அவங்கள எப்படி பத்திரமா பார்த்துருப்பேனோ அதே போல் உன்னையும் பார்த்துக்கணும்னு நினச்சேன். அதான் இப்படி உன்னை நல்லா பார்த்துக்கிறேன் என்றான். இதை கேட்ட ஹேமா அவனுக்கு அன்பு மட்டும்தான் தேவைப்படுகிறது என்று புரிந்து கொண்டாள். கவலைப்படாதடா, உனக்கு நான் இருக்கேன், உனக்கு என்கிட்ட எல்லா உரிமையும் இருக்கு என்றாள். அவனும் சிறு புன்னகையோடு தலையசைத்தான். சரி சரி, சாப்பிட்டு ரொம்ப நேரம் ஆகுது, கை காயுது, போய் கழுவு என்றாள். அவனும் தட்டை போட்டுவிட்டு கையை கழுவினான். பின்னாடியே ஹேமா மீதமிருந்த சாப்பாடு குழம்பு போன்றவற்றை கொண்டு வந்து சமையல் அறையில் வைத்தாள். எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குடி, லேப்டாப்பில் வேலை பார்க்க போகிறேன், நீ மேலே போய் டிவி பாரு, இல்லைனா தூங்கு என்றான் பிரபு. அவளும் அவள் ஃபோனை எடுத்துக்கொண்டு மேலே சென்றாள். டிவியை போட்டு பார்த்து கொண்டிருந்தாள். பிரபு நீண்ட நேரமாக ஹாலில் அமர்ந்து வேலை பார்த்து கொண்டிருந்தான். நீண்ட நேரம் வேலை பார்த்ததில் லேப்டாப்பில் சார்ஜ் குறைந்து விட்டது. அதனால் சார்ஜரை எடுப்பதற்காக ரூமுக்கு சென்றான். ஹேமா அப்போது ஃபோனில் ஏதோ பார்த்து கொண்டிருந்தாள். ஹே ஹேமா, அதான் டிவி ஓடுதுல, அப்புறம் என்ன ஃபோனை நோண்டுற? ஃபோன் பார்க்குற மாதிரி இருந்தால் டிவி எதுக்கு போடுற என்று வேகமாக அதட்டினான். அவள் பயந்து போய், இல்லை பிரபு, ஃபோன் வந்துச்சு, அதான் யாருன்னு பார்த்தேன் என்றாள். என்னமோ பண்ணி தொலை என்றான். இதை கேட்ட ஹேமாவுக்கு கோபம் வந்து விட்டது. சும்மா காரணமே இல்லாமல் திட்டாத பிரபு, எனக்கு கோபம் வந்துடும் என்றாள். நானே டென்ஷனாக இருக்கேன், தேவையில்லாமல் சண்டைக்கு வராத என்றான் அவன். ஆமாம், நானா சண்டைக்கு வரேன்? நீ தான் தேவையில்லாமல் கத்திக்கிட்டு இருக்க, உன்னால தான் சண்டை வருது என்றாள் ஹேமா. சரி, என்னால் தானே சண்டை வருது, இனிமேல் வராது. இன்னிலிருந்து நான் ஆஃபீஸ்க்கு போகிறேன், நைட்டு 12 மணிக்கு தான் வருவேன் என்றான். இதை கேட்ட ஹேமா பதில் ஒன்றும் சொல்லாமல் அமைதியாக நின்றாள். பிரபுவும் அவளை பார்த்து முறைத்து கொண்டே கோட் சூட்டை போட்டுக்கொண்டு வேகமாக கிளம்பினான். கார் சாவியை எடுத்துக்கொண்டு வெளியே சென்றான். ஹேமாவும் பின்னாலேயே நடந்து சென்றாள். அவன் விறுவிறுவென காரில் ஏறினான். பின்னால் நின்ற ஹேமாவை கொஞ்சம் கூட கண்டு கொள்ளாமல் கிளம்பினான். ஹேமாவும் கண்கள் கலங்கியபடி ரூமிற்கு சென்றாள். அவளால் அழுகையை அடக்க முடியவில்லை. ஒரு சின்ன விஷயம், இதுக்காக போய் சண்டை போடுற? நான் என்ன தப்பு பண்ணேன்? நீ வேலை டென்ஷனில் இருந்துட்டு அந்த கோவத்தை என்கிட்ட காட்டிட்டு போயிட்ட. உனக்கு என்ன, நீ ஜாலியாக ஆஃபீஸ் போயிட்ட, நான் உன்னையே நினச்சி அழுகணுமா என்று தானாகவே பேசிக்கொண்டு தேம்பி தேம்பி அழுது கொண்டிருந்தாள். ஆஃபீஸுக்கு சென்ற பிரபு ஏதோ அவசர வேளையில் பிஸியாக இருந்தான். அவன் ஃபோன் அடிப்பான் என்று இயங்கிக் கொண்டிருந்தாள் ஹேமா. காலை 11 மணிக்கு அழ ஆரம்பித்தவள் மதியம் 3 மணி வரை நினைத்து அழுது கொண்டிருந்தாள். மதியம் சாப்பிடவும் இல்லை. அழுது அழுது முகமே வீங்கி போயிருந்தது. அப்படியே கண்களை மூடி படுத்து கொண்டாள். தூக்கம் வராமல் மனதில் ஏதேதோ நினைத்து கொண்டிருந்தாள். ஒரு 8 மணி அளவில் அப்படியே தூங்கிவிட்டாள். மதியத்திலிருந்து எதுவும் சாப்பிடாததால் வேலையாட்கள் மேலே வந்து பார்த்தனர். அவள் தூங்கி கொண்டிருந்ததால் வந்தவர்களும் சென்று விட்டனர். வேலை முடிந்து இரவு 11 மணிக்கு வந்தான் பிரபு. நல்ல பசியில் இருந்தான். டைனிங் டேபிளில் அமர்ந்து கொண்டு சாப்பாட்டை திறந்தான். சமைத்த சாப்பாடு அப்படியே இருந்ததால் ஹேமா சாப்பிடவில்லை என்பதை புரிந்து கொண்டான். அவனுக்கு பசி தாங்க முடியவில்லை. அதனால் அவன் மட்டும் சாப்பிட்டான். மீதமுள்ள சாப்பாட்டை எடுத்து சமையலறையில் வைத்துவிட்டு ரூமிற்கு சென்றான். ஹேமா தூங்கி கொண்டிருந்தாள். அவள் பக்கத்தில் சென்று அவள் முகத்தை பார்த்தான். முகம் வீங்கி போய் இருந்தது. ரொம்ப அழுதுருப்பா போல என்று நினைத்து கொண்டு சோகமாக அவளை பார்த்தான். இருப்பினும் உன்னால் தான் சண்டை வருது என்று அவள் சொன்ன வார்த்தையை பிரபுவால் தாங்க முடியவில்லை. சிறிது நேரம் அவள் முகத்தை பார்த்துவிட்டு அவள் பக்கத்திலேயே உறங்கினான். காலையில் சீக்கிரம் எழுந்து வேலைக்கு கிளம்பினான். அவன் கிளம்பும் வரை ஹேமா தூங்கி கொண்டிருந்தாள். அவன் சென்றவுடன் தான் எழுந்தாள். வெளியே வந்து பார்த்தால் கார் இல்லை. அதை வைத்தே அவன் வேலைக்கு கிளம்பிவிட்டான் என்பதை புரிந்து கொண்டாள். கண்களெல்லாம் கலங்க ஆரம்பித்தது. அவனுக்கே வருத்தமில்லை, நாம ஏன் அழணும் என்று முகத்தை துடைத்து கொண்டு குளிக்க சென்றாள். குளித்து முடித்து சாப்பிடுவதற்காக டைனிங் டேபிளில் வந்து அமர்ந்தாள். ஃபோனை பார்த்து கொண்டே சாப்பிட்டு முடித்தாள். வேலைக்கு சென்ற பிரபுவும்
ஹேமாவை பற்றியே நினைத்து கொண்டிருந்தான். ஐயையோ, நாம தான் அவசரப்பட்டுட்டோம். அவள் அப்போவே சொன்னா, ஃபோன் வந்துச்சு அதான் எடுத்து பார்த்தேன்னு. நம்ம வேலை டென்ஷனில் திட்டிட்டோம். உன்னால தான் சண்டை வருதுன்னு அவள் சொன்னதில் என்ன தப்பு இருக்குது? நம்ம தான் இதுக்கு முன்னாடியே டீயை கையில் ஊற்றி சண்டை போட்டோம். இப்போவும் என்னால் தான் சண்டை வந்திருக்கு என்று அனைத்தையும் யோசித்து பார்த்து தவறை உணர்ந்தான். இதுக்கு மேலே அவளை பார்க்காம இருக்கக்கூடாது என்று வீட்டிற்கு கிளம்பினான். வீட்டிற்குள் நுழைந்த உடனேயே ஹேமா ஹேமாவென்று அவள் பெயரை சொல்லிக்கொண்டே தேடினான். ரூமில் அவள் இல்லாததால் மாடியில் தான் இருப்பாள் என்று தெரிந்து கொண்டு மாடிக்கு ஓடினான். மாடியில் உள்ள ஒரு ரூம் வாசலில் அமர்ந்து கொண்டு மலையில் காலை நனைத்து கொண்டு மலையை ரசித்து கொண்டிருந்தாள். மாடிக்கு வந்த பிரபு அவள் பக்கத்தில் அமர்ந்தான். உடனே ஹேமா எழுந்தாள். சாரி சொல்லி நான் பண்ண தப்ப சரி பண்ண முடியாதுன்னு தெரியும், தயவு செஞ்சு உட்காரு என்றான். குடை எதுவும் இல்லாததால் மலையில் நனைந்து கொண்டே கீழே செல்லலாம் என்று ரூமை விட்டு வெளியே வந்தாள் ஹேமா. ஹே, உடம்பு சரியில்லாமல் போயிடுண்டி, சொன்னா கேளு, இல்லைன்னா நான் கொண்டு வந்த குடையையாவது எடுத்துட்டு போ என்றான் பிரபு. ஹேமா எதையும் காதில் வாங்கவில்லை. அவள் நனையக்கூடாது என்று கையை பிடித்து இழுத்தான் அவன். இழுத்த வேகத்தில் அவன் மடியில் விழுந்தாள் ஹேமா. கோபத்தில் எழும்ப முயற்சி செய்தாள் அவள். ஆனால் அவளை விடாமல் இறுக்கி பிடித்து கொண்டான் பிரபு. முதல்ல என்னை விடு, எனக்கு இதெல்லாம் சுத்தமாக பிடிக்கல என்றாள். நான் சொல்ல வர்றதை கொஞ்சம் கேளு என்றான் அவன். நீ சொல்கிறத நான் ஏன் கேட்கணும்? நான் பேசும்போது நீ கேட்டியா என்றாள் ஹேமா. தப்பு தான், தயவு செஞ்சு பேசுறத கேளுடி என்றான். ஏ, முடியாதுடா, நீ சொல்கிறத நான் ஏன்டா கேட்கணும்? எதுக்கு கேட்கணும் என்று கத்த ஆரம்பித்தாள். ஆஹா, கத்த ஆரம்பிச்சிட்டாளே என்று அவளை இறுக்கி பிடித்தபடியே உதட்டில் முத்தமிட்டான். மீண்டும் பேச வாயை திறந்தாள் அவள். அவளை பேச விடாமல் மீண்டும் முத்தமிட்டான். அவனை தள்ளிவிட முயற்சி செய்தாள் ஹேமா. ஆனால் முடியவில்லை என்பதால் அவனிடம் அடங்கி போனாள். உன்னை பேச விட்டாதானே நீ பேசுவ என்று மூச்சு முட்ட முத்தமிட்டான். முத்தமிட்டது மட்டுமில்லாமல் அவள் உதட்டை கடித்து வைத்து விட்டான். அவள் வலி தாங்க முடியாமல் கத்தினாள். சண்டை போட்டது மட்டும் இல்லாமல் பழி வாங்க உதட்ட வர கடிச்சு வைக்கிறியாடா எரும மாடு என்று கோபத்தில் கத்தினாள். என்னடி சும்மா சும்மா டா போட்டு கூப்பிட்ற? உன்னை விட நான் 3 வயசு பெரியவன், ஒழுங்கா மாமான்னு கூப்பிடு என்றான். முடியாதுடா, இப்படி தான்டா கூப்பிடுவேன் என்றாள். அவனும் சிரித்து கொண்டே கோவமாக கூட இரு, ஆனால் பேசாமல் மட்டும் இருக்காதடி, என்னால் தாங்க முடியலை என்றான். நானா பேசாமல் போனேன்? நீ தானே சண்டை போட்டு பேசாமல் போன. ஒரு சண்டை வந்தால் என்னை விட்டுட்டு போக கூட உன்னால் முடியுதில்ல என்று அழ ஆரம்பித்தாள் ஹேமா. அப்படியெல்லாம் இல்லடி, உன்னை விட்டுட்டு நான் எங்கடி போவேன்? 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டே இருந்தா சண்டை பெருசாகிடும்னு தான் போனேன் என்றான் அவன். நான் ஒன்றும் சண்டை போடலை, நீ தான் போட்ட என்றாள் ஹேமா. ஆமாண்டி, நான் தான் சண்டை போட்டேன், எனக்கு தெரியும். சம்மந்தமே இல்லாமல் வேலை டென்ஷனை உங்ககிட்ட காட்டிட்டேன். என் மேலே தான் தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டேன். அதாண்டி உன்னை பார்க்கணுன்னு ஓடி வந்தேன் என்றான். ஹேமாவுக்கு அப்போது தான் இன்னும் அழுகை வந்தது. நான் ஒரு தப்புமே பண்ணலை, ஆனால் நீ என்னைய திட்டிட்டல என்று அழுதாள். ஹே, தெரியாமல் திட்டிட்டேன்டி, என் தங்கம் இல்லை வைரம் இல்லை என்று கொஞ்ச ஆரம்பித்தான். தங்கமும் இல்லை வைரமும் இல்லை, விடு என்றாள். அப்படியெல்லாம் விட முடியாது என்று மடியிலேயே படுக்க வைத்து கொண்டான். வலிந்து கொண்டிருந்த அவள் கண்ணீரை துடைத்து விட்டான். ஏண்டி, இன்னும் என் மேலே கோவமாக தான் இருக்கியா என்றான் பிரபு. ஆமாம், கோவமாக தான் இருக்கேன் என்றாள் அவள். சரி, என்ன பண்ணால் கோவம் போகும்னு சொல்லு, பண்ணுறேன் என்றான். அப்படியா, கால் ரொம்ப வலிக்குது, அமுக்கி விடு, கோவம் போயிடும் என்றாள். அவனும் அவ்வளவுதானா என்று சொல்லி காலை அமுக்கினான். ஏண்டி அருந்தவாளு, ஆள் இல்லாத நேரத்தில் மாடிக்கு வந்து மலையில் நனையிறியா? நான் வரலன்னா என்ன ஆகியிருக்கும் என்றான். ஒன்றும் ஆகியிருக்காது, இதுவே வெயில் காலம், இப்போ ஏன் திடீர்னு மழை பெய்யுதுன்னு தெரியல. ஆசையாக இருந்துச்சு, அதான் காலை மட்டும் நினச்சிக்கிட்டேன் என்றாள். சரி சரி, இனிமேல் மழை வந்தால் இங்கே வராத, பால்கனி போயிடு, அங்கே தான் ஊஞ்சல் இருக்குல்ல, அதில் உட்காந்து வேடிக்கை பாரு என்றான். ஹேமாவும் சரி என தலையை ஆட்டினாள். சரி, நீ சாப்பிட்டியா என்றான் ஹேமாவை பார்த்து. அவளும் காலையில் சாப்பிட்டேன் என்றாள். நேற்று மதியமும் நீ சாப்பிடல, நைட்டும் நீ சாப்பிட்லன்னு வேலை பார்க்குறவங்க இன்றைக்கி காலையில் என்கிட்ட சொன்னாங்க. ஏன்டி சாப்பிடாம இருந்த என்றான்.
ஆமாம், நீ சண்டை போட்டு திட்டிட்டு போவ, நான் அதையெல்லாம் கேட்டுக்கிட்டு நிம்மதியாக உட்காந்து சாப்பிடணுமா என்றாள். ஏ, நான் அப்படி சொல்ல வரலடி. மாதவிடாய் நேரத்தில் சாப்பிடாம இருக்காத. ஏற்கனவே உடம்பு ரொம்ப சோர்வாக இருக்கும், இதில் சாப்பிடாம வேற இருந்தால் உடம்பு என்னத்துக்கு ஆகும் என்றான். என்னமோ ஆகிட்டு போகட்டும் விடு, நான் கீழே போகிறேன் என்றாள். ஹே, கால் அமுக்குனா மன்னிக்கிறேன்னு சொன்னேன், மன்னிக்க மாட்டியா என்றான். என்ன பண்ணுறது, மன்னிச்சு தான் ஆகணும், வேற வழி இல்லை. மன்னிச்சிட்டேன், வா போகலாம் என்றாள். அவனும் சிரித்து கொண்டே குடையை பிடித்து கொண்டு அவளை கீழே அழைத்து சென்றான். வா போய் சாப்பிடுவோம் என்றான் பிரபு. நம்ம பால்கனிக்கு போய் சாப்பிடுவோண்டா, மழை வேற பெய்யுது, நல்லா இருக்கும் என்றாள். பிரபுவும் 2 தட்டை எடுத்து சாப்பாடு போட்டான். ஹே, மட்டன் பிரியாணி செஞ்சுருக்காங்கடி, நல்ல கமகமன்னு வாசனையாக இருக்குடி என்றான். நீ தான் காலையில் மட்டன் வாங்கி கொடுத்தேன்னு வேலை பார்க்குறவங்க சொன்னாங்க, தெரியாத மாதிரி கேட்குற என்றாள் ஹேமா. நான் தான் வாங்கி கொடுத்தேன், குழம்பு தான் செய்வாங்கன்னு நினச்சேன், அவங்க சூப்பராக பிரியாணி செஞ்சுருக்காங்க என்றான். சரி சரி, வா போய் சாப்பிடுவோம் என்றாள் ஹேமா. அவனும் சாப்பாட்டை எடுத்துக்கொண்டு ஹேமாவின் பின்னாலேயே சென்றான். இருவரும் மழையை ரசித்து கொண்டு சாப்பிட்டனர். அவ்வளோதான், திருப்தியாக சாப்பிட்டாச்சு, அப்புறம் என்ன தூக்கம்தான், வா போவோம் என்றான் பிரபு. சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்குனா தொப்பை தான் விழும், சும்மா போய் டிவியை பார்ப்போம் வா என்றாள் ஹேமா. அவனும் சென்றான். இருவரும் டிவி பார்த்து கொண்டே நேரத்தை கழித்தனர். பாகம் 8 சந்திப்போம். நன்றி.